கைலாயம் செல்வோமா? அன்னை தந்தைக்கு என் வணக்கங்கள். நான் விடைபெற அனுமதி கோரி வந்தேன். தெற்கு திசைக்கு சென்று தர்மம் மற்றும் நியாயத்தை நிலைநாட்ட வேண்டும் அல்லவா? எனக்கு ஆசி புரியுங்கள். மகனே, வேண்டாம் தாயே, தங்கள் கண்ணீரின் பலத்தை கொண்டு என் உத்தேசத்தை பலவீனப்படுத்த வேண்டாம். கடமை உணர்வை விட பெரிதென்று தங்கள் இருவரிடமிருந்துதான் நான் கற்றேன் தாயே. ஆகையால் எனக்கு அனுமதி தாருங்கள். உத்தேசத்தில் வெற்றி பெறுவாயாக. தேவி, தாங்கள் நலம்தானே? மகனே, அருணாசுரன் எங்க இருக்கிறான்? அவன் எந்த குகையில் அடைந்திருக்கிறான்? எங்கு சென்று அவனை தேடுவது? தாங்கள் இவ்விடத்திலிருந்து தென்கிழக்கு திசை நோக்கி சென்றால் அவ்விடத்தில் ஒரு மிகப்பெரிய பர்வதம் தென்படும். அந்த பர்வதத்திற்கு சென்ற பிறகு அங்கு ஒரு வீரனுடைய ஓங்காரத்தை கேட்டால் அந்த இடத்தில் என் சகோதரன் அருணாசுரனை காணலாம். தாங்கள் அவன் முன்னிலையில் சென்றால் தாங்கள் அவனிடம் கூறுங்கள், அவனுடைய சகோதரன் ஜிம்பராசுரன் அவனிடம் மன்னிப்பு கோரினான் என்று. நான் செய்த தவறுகளுக்கெல்லாம் அவன் என்னை மன்னிக்க வேண்டும். தாயே, தங்கள் தாய்மைக்கு என்னுடைய நன்றி கடன். ஜிம்பராசுரனின் இறுதி சடங்கை முடித்த பிறகு நாம் அந்த குகையை நோக்கி செல்வோம். ஆம், நிச்சயம் அங்கு செல்வோம். ஏனென்றால் அசுர குலத்தின் நம்பிக்கை இனி அவன் மட்டும்தான். ஜிம்பராசுரனின் சகோதரன் அருணாசுரன். அருணாசுரன், அருணாசுரன். அசுர குலத்தின் வளர்ச்சிக்காக துரித கதியில் அவனை கண்டறிய வேண்டிய அவசியம் உள்ளது. வாருங்கள் மகாதேவா. திடீரென வானிலை மாற துவங்கியுள்ளது. வெகு தூரத்தில் இடியின் ஒலி கேட்கிறது. அது மட்டுமல்ல மகாதேவா, சூறாவளி ஒன்று நம்மை நோக்கி வருகிறது. நீங்கள் யாவரும் இப்பாதை செல்லுங்கள். நானும் தேவி பார்வதியும் அவ்வழியே கைலாயம் செல்கிறோம். ஆனால் தந்தையா, வழியே ஆபத்து. சிவசக்திக்கு ஆபத்து நேருமா கணேசா? அவர்கள் செல்லட்டும். இப்பிரபஞ்சத்தை நிர்மாணித்தவர்களே
ஆபத்தான பாதையில் செல்லாவிட்டால் வேறு யார் செல்வார்கள்? வரவிருக்கும் ஆபத்தை தடுப்பதற்கு, அதன் வீரியத்தை குறைப்பதற்கு இவர்கள் அவ்வழியே செல்ல வேண்டிய அவசியம் உள்ளது. வாருங்கள் தேவி. அசுரர்கள் இனியும் பொறுமை காக்க மாட்டார்கள். அசுர குலத்தில் பிறந்த வீரர்கள் தாரக அசுரனில் இருந்து ஜிம்ராசுரன் வரை அனைவரையும் நாம் இப்போது எழுந்து நிற்கிறோம். அசுர குலத்தின் வீரர்கள் குறைந்து கொண்டே இருக்கிறார்கள். அசுர குலத்தை காக்க தேவலோக பதவியை நாம் பெற வேண்டும். ஏனென்றால் பதவி ஒன்று மட்டும்தான் அசுரகுல வீரர்களுக்கு மரியாதை. அதுவே அடையாளத்தை தரும், அங்கீகாரத்தையும் தரும். குருதேவா, இம்முறை அனைத்தையும் பயன்படுத்துங்கள். சக்தியை, தங்கள் யுக்தியை அனைத்தையும் கொண்டு அந்த சிவனையும் சக்தியையும் பிரித்து விடுங்கள். தெய்வங்கள் உருவாக்கிய இந்த பிரபஞ்சத்தை முற்றிலுமாக அழித்து விடுங்கள். இம்முறை பேரழிவு நிகழ வேண்டும் குருதேவா. நிச்சயமாக இனி என்ன நடந்தாலும் மிக பயங்கரமாக நடக்கும். இனி நடப்பவை அனைத்துமே அசுரர்களுக்கு சாதகமாக இருக்கும். அசுரர்களின் அடையாளத்தை காப்பதற்கு இந்த அசுரகுரு சுக்கிராச்சாரியன் இப்பிரபஞ்சத்தில் பிரளயத்தை ஏற்படுத்துவான். 8 திக்கிலும் நமது அசுர குலத்தின் கொடிதான் பறக்கும். இது என் வாக்கு. அவ்வாறு நடக்கும் வரை நான் ஓய மாட்டேன். இது என்ன சூறாவளி மகாதேவா? என் மனம் பதட்டப்படுகிறது. என்ன தீங்கு நிகழப் போகிறது? அதை காணவே செல்கின்றோம் தேவி. ஏற்பாடு செய்யுங்கள். இவ்வுலகமே அழிந்தாலும் சரி, அதற்கு எதுவும் நேரக்கூடாது. உடனே செல்லுங்கள், விரைந்து செல்லுங்கள். இவர்கள் யார் மகாதேவா? யாரை காப்பாற்ற இவர்கள் முயல்கிறார்கள்? தேவி, இக்காற்று நின்றால் அது புலப்படும்.
சிவசக்தி சிவசக்தி எங்களை மன்னியுங்கள் மகாதேவா. தேவி பார்வதி, இன்று பல வருடங்களுக்கு பிறகு எங்கள் கணவர்கள் வேலை முடித்து இல்லம் திரும்ப இருந்தார்கள். ஆகையால் தான் அவர்கள் வரும் மகிழ்ச்சியை கொண்டாட நாங்கள் தங்களை பூஜிக்க நினைத்தோம். மகிழ்ச்சியான தருணத்தை ஆடி பாடி கொண்டாட நினைத்தோம். ஆனால் எங்கள் ஏற்பாடுகள் அனைத்தும் காற்றில் பறந்து விட்டன. எங்களை மன்னியுங்கள் பிரபு. அனைவரும் அன்பானவர்களாக இருக்கிறார்கள். தங்கள் கணவர்கள் மீண்டு வரும் தருணத்திலும் சிவசக்தியை பூஜிக்க எண்ணுகிறார்கள். ஆம் தேவி. துயரம் நம்மை நெருங்குகையில் அனைவரும் அத்துயர் நீங்க இறைவனை வேண்டுகிறார்கள். ஆனால் மெய்யான பக்தி கொண்டிருந்தால் அவர்களின் மகிழ்ச்சியான தருணங்களிலும் இறைவனை எண்ணி பூஜை செய்கின்றனர். வாருங்கள் மகாதேவா, இருவரும் உருமாறி அவர்களிடம் செல்லலாம். இந்த அலங்காரத்திற்கு நாமும் துணை இருந்து அவர்கள் மகிழ்ச்சியில் நாமும் பங்கு கொள்வோம். நிச்சயமாக. வாருங்கள். மக்களே, ஒரு துக்க செய்தி வந்துள்ளது. தாங்கள் அனைவரும் ஆடி பாடி கொண்டாடும் தருணம் இதுவல்ல. நம் அனைவரையும் துயரத்தில் ஆழ்த்தும் செய்தி வந்துள்ளது. என்ன என்ன கூறுகிறீர்கள்? இந்த சூறாவளி காற்று எவரையும் விட்டு வைக்கவில்லை. எந்த கணவர்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் எவரையும் காணவில்லை. அவர்கள் அனைவரும் உயிருடன் திரும்பி வருவார்களா என்று கூட தெரியவில்லை. மகாதேவா, இந்த பெரும் சூறாவளியில் இருந்து நாங்கள் எவ்வாறு தப்பிப்பது? பிரபு, எங்களை காப்பாற்றுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள் பிரபு. தங்களையே நம்பியிருக்கிறோம் மகாதேவா. தாங்கள் தான் எங்களுக்கு உதவ வேண்டும். எங்களை காப்பாற்றுங்கள் மகாதேவா, எங்களை காப்பாற்றுங்கள் பிரபு. இது சூறாவளி அல்ல, இது நம் உயிரை பறிக்க வந்த காலன். காப்பாற்றுங்கள் மகாதேவா. அவ்வாறு நடப்பதற்கு வாய்ப்பில்லை. வாழ்நாள் முழுவதும் நாங்கள் சிவசக்தியை பூஜித்திருக்கிறோம். எங்கள் கணவர்கள் வணிகத்திற்கு சென்ற அந்நாள் முதல் இந்நாள் வரை பூஜிக்கிறோம். அவர்கள் நலனுக்காக தானே நாங்கள் பூஜை செய்தோம். அவ்வாறு மகாதேவர் எங்கள் மாங்கல்யத்தை பறிக்க மாட்டார். எங்கள் கணவர்களை காப்பாற்றுங்கள் மகாதேவா. எங்கள் கணவர்களை காப்பாற்றுங்கள் மகாதேவா. நீங்கள் கணவர்களை காக்க வேண்டும் மகாதேவா. தான் காப்பாற்ற வேண்டும். காத்தருளுங்கள் மகாதேவா. அருணாசுரா, 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 அருணாசுரா. குருதேவா, தாயே, அந்த அசுரனின் ஒலி கேட்கிறதா? ஆம் குருதேவா, அந்த அருணாசுரன் இங்குதான் இருக்க வேண்டும். வாருங்கள். தாங்கள் அந்த ஆதிசக்தி அல்லவா? எங்கள் கணவர்கள் வரவில்லை என்றால் நாங்கள் இங்கேயே உயிர் துறந்து விடுவோம். அவர்கள் இல்லை
உமக்காக தானே நாங்கள் பூஜை செய்து வந்தோம். மகாதேவா, நான் இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். சுமங்கலித்துவத்தை வரமாக அளிக்கப் போகிறேன். என்னை மன்னியுங்கள் தேவி, தங்களால் ஆசி அளிக்க இயலாது. ஏன் யமராஜா? ஏனென்றால் அந்த சூறாவளி காற்றில் இவர்களின் சில கணவர்கள் மண் சரிவிற்கடியில் சிக்கியிருக்கிறார்கள். மகாதேவா, எங்களை காப்பாற்றுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள் மகாதேவா, காப்பாற்றுங்கள் மகாதேவா. சிலர் சமுத்திரத்தில் இப்பொழுது முழுகிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் ஆசி அளிக்காதீர்கள், ஏனென்றால் சில நொடிகளில் அனைவரும் இறந்து விடுவார்கள். தங்களது ஆசீர்வாதம் பயனற்று போய்விடும் தேவி. தேவி பார்வதி, ஒருவேளை எங்கள் கணவர்களுக்கு ஏதேனும் நடந்தால் சிவசக்தி மீது நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை விலகிவிடும். ஏதேனும் செய்து எங்கள் கணவர்களை காப்பாற்றுங்கள் மகாதேவா. எங்கள் மாங்கல்யத்தை காப்பாற்றுங்கள், அவர்களை காப்பாற்றுங்கள் தேவி பார்வதி. இல்லை, இதற்கு ஏதேனும் தீர்வு இருக்கும். இவர்கள் பூஜை நிறைவேறுவதற்கு ஏதேனும் மார்க்கம் இருக்கும். தாங்கள் தான் அவர்களை காத்தருள வேண்டும். இன்று இவர்கள் அழுக்குரலுக்கு நாம் செவிசாய்க்காவிட்டால் பிறகு எவ்வாறு உதவிக்கு அழைப்பார்கள்? நான் இவர்களுக்கு நிச்சயம் உதவுவேன். மகாதேவா, தேவி பார்வதியை தடுத்து நிறுத்துங்கள். அவர்களின் முடிவு விதிக்கு எதிரானதாகும். என்னை தடுக்காதீர்கள். இந்த பெண்கள் நம் முன்னிலையில் தங்கள் மாங்கல்யத்தை இழக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் சரி, சக்தி இவர்கள் அழைப்பை நிச்சயம் புறக்கணிக்க மாட்டாள். பாருங்கள் அசுரகுரு, அருணாசுரன் எங்குதான் இருக்கிறான். பிறகு எதற்கு தாமதம்? குருதேவா, இந்த மலையை தகர்த்து எறியுங்கள்.
தங்களை அனுப்பியது ஜிம்பராசூரன் தானே? அவன் ஆளுமையை ஏற்க வேண்டும் என்று என்னை ஒப்புக்கொள்ள சொன்னானா? அதற்குதான் வந்தீர்களா? அவ்வாறெனில் அது நடக்காது. நான் ஏற்க மாட்டேன். அந்த ஜிம்பராசூரனின் ஆளுமையை நான் ஏற்க மாட்டேன். இங்கிருந்து சென்று விடுங்கள், இல்லையேல் மூவரையும் தீக்கிரையாக்குவேன். மகனே, நான் உன்னுடைய மைந்தன் அல்ல. இங்கிருந்து சென்று விடு. அருணாசுரா, நான் கூறுவதை கேள். நான் கேட்க மாட்டேன். அருணாசூரன் தன் மன விருப்பப்படிதான் நடந்து கொள்வான். எவர் கூறுவதையும் கேட்க மாட்டான். நான் சபதம் செய்துள்ளேன். என்று நான் இங்கிருந்து தப்பிக்கிறேனோ அன்று எனது சகோதரன் ஜிம்பராசூரனை வதம் செய்து விடுவேன். இதுவே என் விருப்பமாகும். என் நிலையிலும் அவனது ஆளுமையை நான் ஏற்க மாட்டேன். உனது விருப்பம் நிறைவேறிவிட்டது அருணாசுரா. ஏனென்றால் உனது சகோதரன் ஜிம்பராசுரன் இறந்து விட்டான். இல்லை, அதற்கு வாய்ப்பில்லை. என்னை தவிர என் சகோதரனை எவராலும் கொல்ல இயலாது. ஆதிசக்தியின் ரூபமான கன்னியாகுமரி உன் சகோதரன் ஜிம்பராசுரனை வதம் செய்து விட்டாள். இறக்கும் தருணத்தில் உனது சகோதரன் உன்னிடம் மன்னிப்பு கோரினான். தாங்கள் கூறுவது அனைத்தும் பொய். தாங்கள் கூறுவதை நம்புவதற்கு நான் தயாராக இல்லை. விதியின் நியதி மாறினாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனால் இன்று ஆதிசக்தி இவர்கள் மன விருப்பத்தை நிச்சயம் நிறைவேற்றுவாள். தேவி, காலனானவன் அருகாமையில் நிற்கிறான். ஆகையால் தாங்கள் ஆசி புரிந்தால் போதாது. தாங்கள் ஆற்றவிருக்கும் காரியம் கண்டு காலன் வேறு மார்க்கம் ஏதுமின்றி அவர்கள் யாவரையும் ஜீவனோடு இருக்கச் செய்ய வேண்டும். தங்களின் செயல் கண்டு அவன் அச்சம் கொண்டிருக்க வேண்டும். காலன் என்னை கண்டு அஞ்ச வேண்டுமா? எவ்வாறு மகாதேவா? அதை தாங்களே அறிவீர்கள். ஆனால் தாங்கள் ஆற்றவிருக்கும் அக்காரியம் அண்ட சராசரத்திற்குமே ஓர் எடுத்துக்காட்டாக திகழ வேண்டும். செல்லுங்கள். தாங்கள் கூறுவதை என் நிலையிலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என் சகோதரன் அதீத சக்தி கொண்டவன். அவன் இறக்க வாய்ப்பில்லை. எங்கள் மீது நம்பிக்கை இல்லாவிட்டால் நீயே இதை பார். எவ்வாறு அந்த ஆதிசக்தியின் வடிவமான கன்னியாகுமரி உன் சகோதரனை வதம் செய்தாள் என்று. இதை பார். இப்பொழுது நம்பிக்கை வருகிறதா? என்னை விடுவியுங்கள், என்னை விடுவியுங்கள். நான் வஞ்சம் தீர்க்க வேண்டும். என் சகோதரனை கொன்றுவிட்டாள்.
அவன் மரணத்திற்கு நான் வஞ்சம் தீர்க்க வேண்டும். என்னை விடுவியுங்கள். தாங்கள் என்ன செய்கிறீர்கள் தேவி? உச்சிதம் என்று எண்ணுவதையே செய்யவிருக்கின்றார்கள். செல்லுங்கள் தேவி. ஓர் செயலை செய்வதற்கும் அச்செயலிற்கான உத்தேசத்திற்கும் ஏராளமான வித்தியாசங்கள் உள்ளன. ஒரு புறத்தில் லோகமாதா தன் கரங்களை வெட்டிக் கொண்டு தன் பக்தர்களின் உயிர் காக்கவே செல்கின்றார்கள். இது பூஜிக்கத்தக்க ஓர் செயல். ஆனால் மறுபுறத்தில் உண்மையை அறிந்த பிறகும் திதி சங்கிலியை உடைக்க முயற்சிக்கிறாள். அவள் பிரபஞ்சத்திற்கு மீண்டும் கேடு விளைவிக்க எண்ணுகிறாள். தண்டனைக்குரிய குற்றம் அது. சக்தி மற்றும் திதியிடமிருந்து பிரபஞ்சத்தோர் ஒன்றை நன்றாக புரிந்து கொண்டாக வேண்டும். ஆற்றும் செயலினை விட உயர்ந்தது அச்செயலுக்கான உத்தேசம்தான். இவ்வகை செயல்தான் ஒருவரை திதியாக மாற்றுகிறது. அதே நேரம் மற்றொருவரை லோக நாயகியாகவும் மாற்றுகிறது. எங்கள் கணவர்களை காப்பாற்றுங்கள் தாயே. எங்கள் கணவர்களை காப்பாற்றுங்கள் தாயே. அவரை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். எங்கள் கணவர்களை காப்பாற்றுங்கள். உங்கள் அனைவரின் மாங்கல்யத்திற்கும் எதுவும் நேராது. அனைவரின் கணவர்களும் நலமாக திரும்புவார்கள். தாயே பார்வதி, தாங்கள் நேரடியாக இங்கு அவ்வாறென்றால் எங்கள் வேண்டுதலுக்கு செவிசாய்த்து விட்டீர்கள். எங்கள் மாங்கல்யத்தை காப்பாற்றவே இங்கு வந்தீர்களா? எங்கள் கணவர்களின் உயிரை காப்பாற்ற வந்தீர்களா? ஆம். ஆதிசக்தி இருக்கையில் உங்கள் அனைவரின் மாங்கல்யத்திற்கு ஏதும் நேராது. ஆகையால் சிவசக்தி மீது நம்பிக்கை கொள்ளுங்கள்.
இயற்கையே, இது உனது தேவியின் கட்டளையாகும். இவர்களின் கணவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எங்கிருந்தாலும் சரி, அவர்களை காக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது. அவர்களது பாதுகாப்பு உன் பொறுப்பு. காப்பாற்றுங்கள் மகாதேவா, மகாதேவா! என்ன இது? இது பெரிய அதிசயம் அல்லவா? நாம் பிழைத்து விட்டோம். அரஹர மகாதேவா! அன்னை பார்வதி போற்றி! அன்னை பார்வதி போற்றி! நான் வாக்களிக்கிறேன். உங்கள் கணவர்களுக்கு எதுவும் நேராது. தங்கள் மாங்கல்யம் காக்கப்படும். தைரியமாக இருங்கள். அங்கு பாருங்கள், நமது கணவர்கள் மீண்டு வந்து விட்டார்கள். தாங்கள் நலம்தானே? தங்களுக்கு எதுவும் நேரவில்லையே? உண்மையை கூறினால் நாங்கள் எப்பொழுதோ இறந்திருக்க வேண்டியது. ஆனால் திடீரென்று ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. நாங்கள் ஆபத்திலிருந்து தப்பித்தோம். ஆம், அந்த இயற்கையே இன்று எங்கள் அனைவரையும் காப்பாற்றியது. தாங்கள் கூறியது சரிதான். தங்களின் உயிரை இயற்கையின் தேவியான ஆதிசக்தி தான் காப்பாற்றினார்கள். என்ன? ஆதிசக்தியா? எங்கிருக்கிறார்கள்? அதோ
அனைவரின் வேண்டுதலுக்கும் செவி சாய்த்த லோகநாயகி அவர்கள் எங்கள் மாங்கல்யத்தை காப்பாற்றியவர்கள் தேவி பார்வதி. எங்கள் உயிரை காப்பாற்றியதற்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் தாயே பார்வதி. இது சக்தியின் செயல் மட்டுமல்ல, இதில் சிவனின் பங்களிப்பும் இருக்கிறது. காலனிடமிருந்து உங்கள் அனைவரையும் காக்கும் யுக்தியை என்னிடம் மகாதேவர்தான் கூறினார். இவ்வாறு நடப்பது அபூர்வம். நான் ஒருவரின் உயிரை பறிக்கச் சென்று பறிக்காமல் மீண்டு வருவது. ஆனால் எப்பொழுதெல்லாம் அவ்வாறு நிகழ்ந்ததோ அப்போதெல்லாம் இந்த பிரபஞ்சத்திற்கு ஏதோ ஒரு மகத்துவமான சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. பிரபஞ்சத்தோரின் நலனுக்கான மார்க்கம் உருவாகிறது. தேவி பார்வதி, நான் இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து பெண்களுக்கும் ஒரு ஆசி அளிக்க விரும்புகிறேன். எந்த பெண் தன் கணவனுடைய நீண்ட ஆயுளுக்காக இவ்வாறு சிவசக்தியின் உருவத்தை உருவாக்கி அழகாக அலங்கரித்து பூஜை செய்கிறார்களோ அவர்களின் கணவர்களுக்கு அகால மரணம் ஏற்படாது. அதோடு இப்பூஜையை பிரபஞ்சத்தோர் சுமங்கலி பூஜை என்று அழைப்பார்கள். பிரபஞ்சத்தோர் சுமங்கலி பூஜை என்று அழைப்பார்கள். மரத்திலிருந்து ஒரு கிளை உடைந்து கீழே விழுந்தால் எவரும் அதன் காரணத்தை அறிய மாட்டார்கள். அதேபோல் பலவீனமானவர்களை பிறர் யாவரும் என்றும் பொருட்படுத்துவதில்லை.
அவர்களை புறக்கணிக்கின்றனர். தன்னலம் கருதிடும் உலகில் முன்னேறிச் சென்றிட வேண்டுமென்றால் அதன் சக்தியை பெறுவது அவசியம். எனினும் சக்திசாலியான பிறகு பலவீனமானவரை தவிர்க்காதீர்கள். மாறாக அவர்களுக்கு துணை நிற்க வேண்டும். அதன் பிறகே தங்களால் இவ்வையகத்தினை ஸ்வர்க்கமாய் மாற்ற இயலும்.